ஆ, வணக்கம் மக்களே. நான் நேத்திக்கே சொன்னேன். அதாவது டாக்டர்ஸு, அதாவது பிரிட்டிஷ்காரன் தான் ராஜாக்கள் எல்லாரையும் கொண்டுட்டு காந்தியால் கவர்மெண்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி அவனுங்க ஆளுங்களே அதில் போட்டு இதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னு சொல்லி நம்மளை கிட்டத்தட்ட இன்னும் நம்ம பிரிட்டிஷ்காரனுக்கு அடிமையாக தான் வச்சுருக்கானுங்க. அவனுங்க சொல்கிறத கேட்குற ஆளுங்களாம் அதுதான். அவனுங்களாம் யார் அப்படின்னா அவனுங்களாம் அவனுங்களை மட்டும் கவர்மெண்ட்டில், ப்ரைவேட்டில், பேங்க்கில் இருக்கிற எல்லா இடத்துலையும் உட்கார வச்சு நம்ம எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்ருக்கானுங்க. கிட்டத்தட்ட 90% மக்கள் அடிமையாக கிடக்கிறோம். எப்படி எல்லாம் கடன் வாங்கி இஎம்ஐ, டெப்ட்டு, அதை வாங்கினேன் இது வாங்கினேன் அப்படின்னு எல்லாம் நம்ம கடனில் கிடக்கிறதுக்கு காரணமே என்னென்னா, கடன் சில பேர் கட்ட முடியாமல் தற்கொலை பண்ணிப்பாங்க. சில பேர் அந்த கடனுக்காக சொல்கிறத கேட்குற ஆளும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாடகைத்தாய் இப்படிலாம் வர்றதுக்கே எனக்கு காரணம் என்னென்னா, பணம் இல்லை. சரி, ஒரு பிள்ளைய தானே, நீ ஒரு 10 மாதம் பெற்று எனக்கு கொடு, நாங்கள் உனக்கு பணம் தரோம், உனக்கு வேணுங்கிறத தரோம் அப்படின்னு சொல்லி வாங்கிடுவானுங்க. இந்த மாதிரி தான் ரொம்ப கேவலமாக இருக்குது உலகம். அதுதான் உண்மை. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேங்க்கு தான் ஆதாரமே. பேங்க்கு தான் பணம் 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 பணத்தை வச்சு தான் எல்லாம் பண்ணுறானுங்க. பணம் தான் பவர். அதுக்கு தான் அதை அவனுங்க இப்போதைக்கு இந்த அந்த அந்த இந்த ஈக்குவாலிட்டிங்கிறத ஒன்று கொண்டு வராமல் வச்சுருக்கானுங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே அளவில் பணம் கிடச்சிது, இல்லை ஒரே அளவில் வேலை கிடைக்கிது, ஒரே இதில் எல்லாமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி எல்லாருமே ஒரே இதை தான் வச்சுருக்கணும். நான் யூஸ் பண்ணுற ஃபோன் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், நான் வச்சுருக்கிற காரை தான் நீங்களும் வச்சுருக்கணும், நான் வச்சுருக்கிற வீடு மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு வீடு. நான் என்ன வேலை பார்க்குறேனோ அது மட்டும் கிடைக்காது. ஏன்னா அது நான் சொல்கிறேன், நான் மேனேஜ் பண்ணணும். ஸோ நான் மற்றவங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறோம் அதே தான் உங்களுக்கும். ஒரு நாள் விவசாயம் பார்க்க சொல்லுவேன், ஒரு நாள் கடையில் உட்கார சொல்லுவேன், ஒரு நாள் இதில் பார்க்க சொல்லுவேன், ரேஷனு அது இது. இன்னும் கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அந்த சேஞ்சஸ்லாம் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெறும் 5 ஜாதி தான் இருந்தது. ஜாதிங்கிறத எப்படி பிரித்தாங்க அப்படின்னா, அவங்க செய்கிற தொழிலை வச்சு தான் பிரித்தாங்க. 5 தொழில் தான். என்னென்னா, ஆசாரியாராக இருந்தானுங்க, அப்புறம் இந்த சிலை செதுக்கிறவனுங்க இருந்தானுங்க, கோயில் கட்டுறவனுங்க இருந்தானுங்க, இந்த கட்டுமான பணி, அப்புறம் விவசாயம், அப்புறம் இந்த போருக்காக ஆளுங்க, ராஜா, இதெல்லாம் இருந்தாங்க. இப்படி தான் இருந்துச்சு. அந்த 5லேருந்து தான் இந்த ஜாதியெல்லாம் பிரித்து கொண்டு வந்துருக்கானுங்க. இந்த மாதிரி இது எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய கதை. இப்போ அந்த இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டானுங்க. அதாவது கவர்மெண்ட்டுனா இதான் ரூல்ஸு, இதான் ரெகுலேஷன்ஸுன்னு நம்ம தலை ஏற்றிட்டானோ. கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுகிட்ருக்கானுங்க எல்லாத்தையுமே. முதல்ல ராஜாக்களை கொண்டானுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஜமீன்தாரையுமே கொண்டுட்டானுங்க. கிட்டத்தட்ட ஜமீன்தார் பழம்பெல்லாம், நான் எங்கள் தாத்தாவோட தாத்தாலாம் ஜமீன்தார். அவங்களையுமே இப்போல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. எங்கள் இதுலேயே நானே இப்போ பார்த்திங்கன்னா என் நிலத்தை விற்று தான் நாங்கள் உட்காந்து தின்னுட்டுருக்கேன். சரியான வேலை இல்லை. எங்கே போனாலும் என்ன வெளில அனுப்பிச்சி என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. சூனியை வச்சு மறக்கடிச்சிடுறது, வேணும்னே ஒர்க் ப்ரெஷரு, முடியாத வேலையை கொடுக்குறது, இல்லை என்னை ஒரு இடத்துல வேலைக்கு போட்டு அங்கே இருக்கிற ஒரு 5-6 பேரை வேணும்னு என்கிட்ட சண்டைக்கு அனுப்புறது, இல்லை நான் சொல்லதை அவங்க கேட்காம பண்ண விட்றது. இந்த மாதிரி இதே தான் லைஃபு. கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் 7 வருஷம் ரொம்ப மோசம். கிட்டத்தட்ட 10 வருஷம் உண்மையாக சொல்ல போனால். 2016 ஆரம்பித்தானுங்க, கிட்டத்தட்ட 2012 10லேயே ஆரம்பிச்சிட்டானுங்க, எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி லைஃபு ரொம்ப டிஸ்டன்ட்டாக போயிட்டுருக்கு. இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க்கு, ப்ரைவேட்டு, இவனுங்கெல்லாம் அவனுங்களுக்கு கீழே கவர்மெண்ட்டு கீழே யாரெல்லாம் வரா அப்படின்னா எல்லாமே கவர்மெண்ட்டு கீழே தான் வருது. போலீஸு, வக்கீல், டாக்டரு, வேறு யார் இருக்கிற எல்லாமே. ஏன் எஜுகேஷன் சிஸ்டமே இங்கே தப்பு. நீங்கள் எல்லாம் படிக்கிறது இந்த எஜுகேஷனை வச்சு ஒன்றும் பிடுங்க கூட முடியாது. உண்மையாக சொல்லணுன்னா, நான் பிஇ படித்தேன், எனக்கு ஒன்றும் கிளாரிட்டியே இல்லை. இன்னும் தாங்கனானுங்க, C++, ஆனால் ஒரு வேலைக்குன்னு போனால் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஆனால் எனக்கு நான் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் எம்பிஏ பண்ணேன். எம்பிஏ பண்ணது தான் என்னை காப்பாற்றுச்சு. எம்பிஏ. ஸோ பிஸ்னஸ் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் பார்த்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருந்தது. அதுதான் என்னோடய சோர்ஸு. நான் அதாவது எப்படி சொல்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மாற்றிட்டேன். எனக்கு ஒரு 2012லேருந்தே ஒரு மாதிரி ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. ஏதாவது ஒன்று பண்ணணும், உலகத்தில் மாற்றணும், ஹிஸ்ட்ரி புக்கில் இடம் பிடிக்கணும் அப்படி இப்படின்னு எதோ யோசித்து ஏதோ பண்ணி கடைசியில் நிறைய விஜயகாந்த் படம் இதெல்லாம் பார்த்து, விஜய் படம்லாம் பார்த்து கவர்மெண்ட் சிஸ்டத்தையும் மாற்றணும் அப்படின்னு ஆரம்பித்தது தான் நான் எப்போ 2012-14 முடிவு பண்ணிட்டேன்.
ஒரு 15 இந்த கட்டத்தில் நான் ரெடி பண்ணிட்டேன். எனக்கு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன், அதாவது ஆக்சுவலாக எப்பயும் போல் இதை வந்து ஒரு யூடியூப்பில் போகணும் அப்படின்னா ஒரு வீடியோ எடுக்கணும், அதுக்கு வந்து நல்லா இங்கிலீஷ் பேசணும். நான் தமிழ் மீடியம், ஸோ நான் நிறையா ட்ரை பண்ணேன். ஆனால் இதெல்லாம் வந்து நிறையா நான் அப்ளைவும் பண்ணியிருந்தேன், டெட் டாக்கு அது இது அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட நான் 2016 நான் படித்த எல்லாத்தையுமே முதல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வெளில கொண்டு வந்தேன். முதல்ல உலகத்தை ஒன்று சேர்க்கணும், அதுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் எடுத்து ப்ரெசன்டேஷன் போட்டப்போ என்னை வந்து ஒருத்தவங்க அனானிமஸாக ஒரு 2-3 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. பார்த்துட்டு போனதுக்கப்புறம் என்னை ப்ரைம்சாஃப்ட்னு ஒரு கம்பெனியில் எடுத்ததுக்கப்புறம் அங்கே நடக்கிறதெல்லாம் வச்சு, அதாவது நான் வந்து எனக்கு யாரும் சொல்லலை, ஆனால் என்கிட்ட ஒருத்தவங்க பேசுகிறத வச்சு நான் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க மோட்டிவ் என்ன மாதிரி வருது, எப்படி என்ன ஏதுங்கிறத நான் கண்டுபிடிச்சிடுவேன். இது கொஞ்சம் சைக்கலாஜிக்கலு. ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த கம்பெனிக்குமே ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னு சொல்லி. அங்கே எனக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு பொசிஷன் கொடுக்க வேண்டியது சிஇஓன்ட்டு, அங்கே கொடுக்காம என்னை வெளில தள்ளி, நான் எங்கெல்லாம் வேலை பார்க்கணும் அங்கே எல்லாத்துலேயுமே வெளில தள்ளி ஏதோ பட்டங்கட்டை பார்த்தானுங்க. நான் வந்து ஆன்டி இண்டியன், யூஎஸ்க்கு ஒர்க் பண்ணுறேன், யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறேன், அப்புறம் நான் வந்து இலுமினாட்டி, நான் வந்து பொம்பளைங்களெல்லாம் போய் கேட்குறேன் அப்படின்னு. பொம்பளைங்களெல்லாம் அவனுங்க தான் கொடுக்குறானுங்கன்னா நான் என்ன புண்டைக்கிட்ட கம்பெனியில் போய் கேட்க போகிறேன்? அதுதான் ஓட்டுக்கு அனுப்புனா அனுப்புகிறான். அது இல்லாமல் கம்பெனியில் என்ன பெரிய சீக்ரெட் புண்டை வச்சுருக்கேன் நீங்கள்லாம்? எனக்கு அதை முதல்ல சொல்லுங்கள், உங்கள் கம்பெனியில் அப்படி என்ன சீக்ரெட் புண்டை இருக்குன்னு என்ன வந்து ஆன்டி இண்டியனுங்கிற நீ ஒரு இடமும் இல்லை. அதே மாதிரி பட்டம் கட்டலான்னு பார்க்குறானுங்க. அப்புறம் நான் தான் கல்கின்னு தெரிஞ்சு தான் அவனுக்கு இதெல்லாம் பண்ணுறானுங்க. பண்ணிவிட்டு கடைசியில் வந்து தான் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி நடிப்பானும். அதுதான் கதை. எனக்கு சூனியம் வச்சுருக்கேன். நான் இப்பயுமே சொல்கிறது என்னென்னா மக்கள்கிட்ட, எனக்கு சூனியம் வச்சுருக்கானுங்க. நானே சொன்னாலும் இலுமினாட்டி அப்படின்னா அவனுங்களை கொல்லணும், நானே கொண்டுவிடுவேன். ஆக்சுவலாக அது வேறு இருந்தாலுமே தெரிஞ்சுக்கணும் நீங்கள். சூனியம், அதாவது நான் ஒருத்தவனை இலுமினாட்டி அப்படி இல்லைன்னா இலுமினாட்டின்னு லிஸ்ட்டு விடுறானுன்னு அவனுங்களை முதல்ல செக் பண்ணணும் நீங்கள். எப்படி சூனியத்தை முதல்ல அவனுங்களுக்கு வச்சு அவனுக்கு மைண்ட் வாய்ஸ் என்ன சொல்கிறான், கட்டியிருக்கா என்ன ஏது, இதெல்லாம் செக் பண்ணணும். அதை விட்டுட்டு சும்மா நானும் தான் சொல்லுவேன். யாரை சொல்லலாம், விஜய் இலுமினாட்டி அப்படின்னு சொல்கிறேன். சரி, இலுமினாட்டியெல்லாம் கே, அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். கே மட்டும்தான் இலுமினாட்டி தான் கே. ஆனால் அந்த கேலையுமே சில பேர் நல்லவங்க இருக்காங்க. ஸோ அதையுமே நீ செக் பண்ணணும். இப்போ நான் விஜயே இலுமினாட்டினாலும் அவரை நீ ஒரு தடவை செக் பண்ணணும், கூப்பிட்டு அவர் கேவா பார்க்கணும். அடுத்து அவர் இலுமினாட்டியா, அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிறாரா, அவருக்கு எல்லாம் உண்மையும் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணணும். இதெல்லாம் விட்டுட்டு சும்மா நான் சொல்லிட்டேன், அப்போ அவங்க கடவுள் இவங்க கடவுள்னு சுற்றுறது வந்து மென்டல் புண்டை அப்படிமா. நான் எனக்கு என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லிட்டே இருக்கேன். அப்போவே சூனியம் வச்சுருக்கானுங்க, எனக்கு மறக்கடிக்கிறானுங்க, என்னோடய தாட்ஸை கட்டுறானுங்க அப்படின்னு. அதெல்லாம் வச்சு காட்டினா தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு தான் வச்சு காட்டுறானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் தப்பு. நம்ம படிக்கிற எதுவுமே வந்து ஒரு 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 புல்லு புடுங்க கூட லாய்க்கில்லாத படிப்பு தான் படிச்சுட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம் தப்பு, கவர்மெண்ட் சிஸ்டம் தப்பு, அப்புறம் லா, போலீஸு, வக்கீல், டாக்டரு எல்லாமே வேஸ்ட்டு, மொத்தமாக வேஸ்ட்டு. இது எல்லாமே வேஸ்ட்டு. இதெல்லாம் எதுக்கு? இவனை 9 அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. அதை காட்ட தான் இவ்வளோ நடந்துச்சு. இதில் நல்லவங்களும் இருக்காங்க. அதாவது இலுமினாட்டியெல்லாம் கேன்னா யார்? ஆம்பளைங்களும் ஆசைப்பட்றானுங்களோ அவனுங்க தான். அந்த 9 தான் கே. அவனுங்களை பாருங்கடான்னா எதுக்கு நான் பொண்ணுங்களை ஏதாவது இது பண்ண, பொண்ணுங்களையும் கே, அதாவது கே இல்லை, பொண்ணுங்களையும் இலுமினாட்டி இருக்கலாம், அதையும் செக் பண்ணுங்கள். அதுக்காக ஒரு லிமிட் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ கேட்பீங்க உடனே, அப்போ எல்லா டாக்டர்ஸும், எல்லா ஆக்ட்ரஸும், இல்லை எல்லா போலீஸும், எல்லா வக்கீலும் தப்பா, எல்லாருமே இலுமினாட்டியா, இல்லை எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபும் இலுமினாட்டியா அப்படின்னா இல்லை. அங்கே தான் கதை இருக்குது. அவனுங்க வந்து எங்கேருந்து எப்படி வருவானுங்கன்னே தெரியாது. ஆனால் அவனுக்கு கே, அதை கட்டிட்டு வந்து உட்காந்து ஜாலியாக நல்ல மாதிரியே பேசுவானுங்க. ஆனால் போய் போட்டு கொடுத்து கொண்டு விடுவானுங்க. இதுதான் கதை. அதனால் இந்த கே முதல்ல செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேவா, அவனுங்க ப்ளட் டைப்பை செக் பண்ணுங்கள். அடுத்து அவன் இலுமினாட்டியான்னு செக் பண்ணுங்க. அதுவே அவன் ப்ளட் லைன் தப்பாக இருந்ததுன்னா அவனை கொண்டுடுங்க, இலுமினாட்டியாக இல்லைன்னா கூட. இதான் கதை. இந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது. நானே சொல்லுவேன், ஆக்சுவலாக நானுமே கவர்மெண்ட்டில் இந்த புக்கெலாம் நான் படித்தப்போ நான் வந்து 8வது புக்கில் எனக்கு போட்டிருந்தது தான் நான் சொல்கிறேன். இதயம் வந்து லெஃப்டில் இருக்குது, அது வந்து அப்படி இப்படி அப்படின்னு. நானும் இதனால நம்பிட்டு தான் இருந்தேன். நான் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன். அங்கே ஒரு எக்ஸ்ரேயில் கூட முன்னெல்லாம் எக்ஸ்ரேயில் அதெல்லாம் டிம் பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு ஒரு தடவை டிம் பண்ணாமல் காட்டினப்போ தான் இதயம் வந்து நடுவில் இருக்குது, அது லைட்டாக இந்த பக்கம் நீட்டிகிட்டு இருக்குன்னே எனக்கு தெரியும். நான் டாக்டரா எல்லாம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி இருக்குது.
படித்ததை நானும் நம்பிட்டு இருந்தவன் தான். ஆனால் என்ன, ஒரு 2012 அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு வித மாற்றம். என்ன எல்லாமே கஷ்டப்படுற மாதிரியே இருக்க உலகமே. பணம்னு ஓடுறோம், வாழ்க்கையில் நிம்மதியும் இல்லை, எதை நோக்கி ஓடுறோன்னே தெரியாமல் ஓடிக்கிட்டுருக்கோம். சும்மா ஏதோ எல்லாம் எழுதி வச்சுருக்கானுங்க, எப்படி சொல்கிறது, அதாவது இந்த உலகத்தில் பிறந்துட்டா கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். முதல்ல 5வது வரைக்கும் படி, 10வது நல்லா படி, 12வது நல்லா படி, நல்ல காலேஜுக்கு படி, நல்ல வேலையை பாரு, இப்படியே போய் கடைசி வரைக்கும் நம்ம வாழவே இல்லை. அதுதான் வாழ்க்கை. படிச்சுக்கிட்டே இருக்கோம். 10வதுல நல்ல மார்க் அடித்தா +2ல் நல்ல ஸ்கூல் கிடைக்கும், +2ல் நல்ல ஸ்கூல் கிடைச்சா நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல காலேஜில் நல்ல மார்க் எடுத்தால் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சாலும் நல்லா ஒர்க் பண்ணால் தான் நமக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்பளம் கிடைக்கும். அப்புறம் என்ன, ஆசை அதிகமாகிட்டே தான் இருக்கும். அடுத்து நம்ம ஒரு ஆடி, BMW, ஒரு காரு, சென்னையில் இது நம்ம திரும்பி பார்த்தோன்னா கடைசி வரைக்கும் ஒரே பெஞ்சில் உட்காந்து டிக்கிட்டு தட்டிட்டு தான் இருந்திருப்போம். அதுதான் உண்மை. வாழலை ஆகணும், அதுதான் உண்மை. நம்ம ஜஸ்ட்டு ஏதோ பணம் வேணும். நான்லாம் இந்த மென்டாலிட்டியோடு தான் இருந்தேன். நான்லாம் கல்யாணமே பண்ண வேணாம்னு நினச்சிருந்தேன். கடைசி வரைக்கும் சிங்கிளாகவே ஜாலியாக சுற்றிட்டு, நான் வந்து எப்படியும் ஒரு வெர்ஜின் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும் சுற்றிட்டு இருந்தேங்க ஆள் நானும். ஸோ எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஆள் எதுவும் கிடைக்கல. நிறையா லவ் ப்ரப்போசல் வந்துச்சு, இருந்தாலும் நான் இது பண்ணல. ஸோ நான் அதில் வந்து பல இது பார்த்துட்டேன். ஒரு எப்படி சொல்கிறது, அதான் அந்த காவியா மேட்ருக்கு அப்புறம் வந்து நான் நிறையா கற்றுக்க ஆரம்பித்தேன். எனக்கு வந்து நிறையா ஃபோனில் வந்தது நிறையா திங்ஸ். அதாவது திடீர்னு ஒரு சைன் வரும், அதாவது எப்படி சொல்கிறது, ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு ஒன்று வரும். நான் ஒன்று தேடிட்டு இருக்க மாட்டேன், அதுதான் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோனில் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயம் எனக்கு வந்து ரொம்ப சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் என்னை சுற்றி நடக்குது அப்போலேருந்தே. நான் வந்து ஆனால் இதெல்லாம் சொன்னப்போ யாருமே நம்பலை. இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த டாக்டர் சிம்பிளில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு எலும்பு இருக்கும், அந்த எலும்பு வந்து 2 பாம்பு இப்படி சுற்றி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா, குண்டலினிம்பாங்க அந்த எலும்பு. அது வந்து ஒரு சர்மட்டு சுற்றி இருக்கிறது தான். அதை வந்து தடுக்கிறது தான் அவங்களோட வேலையே. குண்டலினி அவேக்காச்சு அப்படின்னாலே வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு வித கடவுள் நிலையை அடைஞ்சிருவாங்க. அதை தடுக்கணும் அப்படின்னா அவனுங்களை வந்து மென்டல் ஆஸ்பத்திரி அனுப்பணும். என்னை கிட்டத்தட்ட அனுப்பிச்சானுங்க ருத்ரன் ஒரு டாக்டர் சென்னைக்கு. இந்த மாதிரி ஏற்பட்ட பிரச்சனை. இப்பயுமே கடைசியாக ஒரு அட்டம்ப்ட் போட்டு தான் போனானுங்க, எப்படியாவது எனக்கு கொண்டுடணும் அப்படின்ட்டு. இதுலேருந்து நான் எப்படி தப்பிக்க போகிறேன் என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் உண்மையை சொல்லிட்டேன், இவனுக்கு கொடுக்குற மருந்து வேஸ்ட்டு. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சித்த வைத்தியம் தான், கை வைத்தியம், பாட்டி வைத்தியம், இதுதான். இவனுங்க எப்பயும் போல் நியூஸ் பேப்பரில் டிவியில் காட்ட ஆரம்பித்தானுங்க, அலோபதி சாப்பிடுங்க சீக்கிரம் சரியாக போகும், அலோபதி சாப்பிடுங்க சீக்கிரமாக சரியாக போயிடும். அதே தான். அடுத்து என்ன, இதே மார்க்கெட்டிங் தான் எல்லாமே. நம்ம வந்து யார் வந்து நம்ம நம்புகிறோமோ, அதாவது இந்த டிவியில் காட்டினா நம்புகிறோம், பேப்பரில் வந்தால் நம்புகிறோம், வாட்ஸ்அப்பில் யாராவது ஒருத்தங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னா நம்புகிறோம், யூடியூப்பில் எவனாவது ஒருத்தன், அதுவும் நல்ல பெரிய ஆளுங்க, அவனுக்கு சப்ஸ்கிரைப்லாம் 10,000 கோடி இருக்குது, அவன் சொன்னால் நம்ம நம்புகிறோம். எல்லாமே போய். அந்த காலத்தில் நம்ம வந்து மிஞ்சி போனால் வெல்லம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதுவும் எப்படி இருக்கும் அந்த வெல்லம், ப்ரௌன் சுகர். ஒன்று நீங்கள் நினைப்பீங்க ப்ரௌன் சுகர்னால் ஏதோ கஞ்சா அந்த மாதிரி இது, அதெல்லாம் இல்லை. ப்ரௌன் சுகர் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அதேமாதிரி கம்பங்கூழ், கேழ்வரகு, அந்த அரிசி சாதங்கிறத எப்போ திரும்ப எடுத்துகிட்டு போவாங்க, இந்த எப்படி சொல்கிறது, ஒரு 30 நாள் 40 நாள் பயணம் பண்ணுறாங்கன்னா கட்டு கட்டு போவானுங்க. அது எதுக்கு அப்படின்னா வந்து தண்ணியை பிடிச்சி அந்த என்ன சொல்லுவாங்க, நீர் ஆகாரமாக சாப்பிட்றதுக்கு. ஏன்னா கட்டு சோறுங்கிறது ஒரு பையில் அவ்வளோதான் இருக்கும், அதையே 30 நாளும் திங்க முடியாது. அதை வந்து தண்ணியில் ஊற போட்டு அந்த வெறும் தண்ணியை குடிச்சிட்டு போவாங்க. அதுதான் இப்போ ப்ரோபயோட்டிக். இந்த மாதிரி ஒரு லாங் ஸ்டோரி இது. நான் எங்கேருந்து, ஆனால் என் வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதுதான் கதை. அதுக்காக உடனே எல்லா லேடி டாக்டரும் நல்லவங்களானா இருக்காங்க, நிறையா இருக்காங்க, ஆனால் அதையும் செக் பண்ணணும், அவ்வளோதான். நான் எலிமினாட்டி இல்லை, நான் கேவும் இல்லை. இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின் இருக்கா? ஒன்றே கேட்பாங்க, நீங்கள் வந்து லியோவா, இல்லை நீங்கள் வந்து அதுவான்னு. அதெல்லாம் இல்லை, நான் ஒரே ஆள் தான். என் மூஞ்சி வீங்க வைப்பானுங்க ஒரு நாள் தைராய்டு வர வைப்பானுங்க. தைராய்டு அப்போ ஆக்சுவலாக என் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆச்சு. அது இன்னும் எனக்கு தைராய்டெலாம் இல்லை, இவனுங்களே சூனியை வச்சு என்னையே உடம்பை ஏற்றி எனக்கு மூச்சு வாங்க வச்சு ஏதோ பண்ணிட்டுருக்கானுங்க. கிட்டத்தட்ட இந்த 7 வருஷம் நான் வந்து போராடி ஜெயிச்சதே பெரிய விஷயம். நான் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம். நெஞ்சு வலி வர வச்சானுங்க லாஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராக.
இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள். வாழ்க்கையே பிரச்சனை தான், வாழ்ந்துட்டுருக்கதே பெரிய பிரச்சனை தான், அந்த அளவுக்கு இருக்குது. இதெல்லாம் எப்போ முடியும் நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன்ப்பா. பார்ப்போம். பாய்.